பஜாஜினுடைய புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட பவர் வந்து கூடியிருக்குது. இது 236 சிசியில் வந்து இதனுடைய டோர் 2 பக்கமும் டோர் அடிக்கப்பட்டது. நேரடியாக இந்தியாவிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வாகனம் இங்கே அசம்பிள் பண்ணி 40 இயர்ஸ் வாரண்டி 1.5 வருஷம் பண்ண கஸ்டமருக்கு தான் நாங்கள் கொடுத்தோம். அதுக்கான காரணம் பெட்ரோலோட சக்தி இருக்கத்தக்கனைய வெளியில் போகுதுன்னு சொன்னால் அதுவரை வந்து நாங்கள் இதில் வந்து அந்த ரீட் பண்ணி லேப் சென்சர்ன்னு சொல்லி இதில் வந்து சென்சர் ஐட்டங்களாக கூடுதலாக இருக்குது. இது ஈஸியான்னு சொல்கிறது இன்ஜின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லி இது வந்து சேஃப்டியாக வந்து கவர்மெண்ட் ஃபோல்ட் வந்தாலும் நாங்கள் கராச்சியில் கொண்டு போய் எங்களுக்கு ஓட எனக்கு பிந்திய சேவை ஒன்று இருக்கு. ஹாய் ஹலோ நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இந்த காணொலியில் பார்க்க இருப்பது இலங்கையில் முச்சக்கர வண்டி வாங்க வேண்டும் என ஆவலாக இருந்த சாரதிகளுக்கு சந்தோஷமான செய்தியாக முச்சக்கர வண்டிகள் மீண்டும் விற்பனைக்கு வந்துள்ளன. இந்நிலை யாழ்ப்பாணம் பலாலி வீதி இலிப்பியடி சந்தையில் உள்ள பஜாஜ் நிறுவனத்தில் இன்றைய தினம் 14ஆம் தேதி புதிதாக இறக்குமதியான முச்சக்கர வண்டியின் அறிமுக நிகழ்வு இடம்பெற்றது. இது குறித்து பார்வையிடுவோம் வாருங்கள். இந்த சிறப்பம்சங்களை இங்கு நாங்கள் காண்பதற்காக அனைவரும் வந்திருப்பதை பற்றி நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். திருவிழரை நாங்கள் அறிமுகப்படுத்துவதற்காக இதை வாடிக்கையாளர்களுக்கு காட்சிப்படுத்துவது மற்றும் எங்களுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ், எங்களுடைய தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஃபைனான்ஸ் கம்பெனி மேனேஜர்ஸ், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அவர்களுக்கும் இதை நாங்கள் காட்சிப்படுத்த போகின்றோம். இந்த பஜாஜினுடைய சிறப்பம்சங்களை நீங்கள் தெரிந்து கொண்டீர்களானால் மென்மேலும் உங்களுக்கு கஸ்டமர்ஸ், உங்களுடைய வாடிக்கையாளருக்கு இதை அறிமுகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது இதை அறிமுகப்படுத்துவதற்காக எங்களுடைய நொதர்ன் ரீஜனின் கன்சல்டன்ட் மிஸ் ஞானப்பொன் அவர்களையும் திருவிழா சங்கத்தின் செயலாளர் எங்களுடைய மிஸ்டர் இளங்குமாரன் அவர்களையும் அன்பு டேவிட் பீட்டர்ஸ் மோட்டார் கம்பெனியில் யாழ்ப்பாணம் பிரான்ச்சில் இருக்கிறேன். இன்றைக்கு தெரிஞ்சும் எல்லாருக்கும் 5 வருடங்களுக்கு பிறகு யாழ்ப்பாணத்தில் புதிதாக நம்மளுடைய பஜாஜ் வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதுதான் அந்த பஜாஜினுடைய புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட வாகனம். இந்த வாகனத்தை வந்து சிறப்பம்சம் நாங்கள் சொல்லப்போனால் உங்களுக்கு தெரியும், 5 வருடங்களுக்கு முன்னே வந்த வாகனம் பஜாஜினுடைய அதே மாடலில் இதை பஜாஜ் வாகனம் டேவிட் பீட்டர்ஸ் மோட்டார் கம்பெனியினால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் முன்ன இருந்த மாடல் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் 205 சிசியில் எங்களுடைய வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் இப்போ இதனுடைய பவர் வந்து கூட்டியிருக்குது. இது 236 சிசியில் வந்து இதனுடைய இன்ஜின் பவர் வந்து கூட்டியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இதில் அடுத்த சிறப்பம்சம் நாங்கள் சொல்ல போனால் இது வந்து ஃபியூவல் இன்ஜெக்ஷன் மாடலில் இந்த வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், எல்லா பஜாஜினுடைய கடந்த காலம் வந்த வாகனங்கள் எல்லாம் கார்பரேட்டர் மாடலில் வந்திருந்த வாகனம். இது வந்து ஃபியூவல் இன்ஜெக்ஷன் மாடலில் அறிமுகப்படுத்தப்பட்ட வாகனம். அது தவிர இதனுடைய அட்வான்ஸ் டேஷ்போர்டு வந்து முன்னிருந்ததை விட கொஞ்சம் அட்வான்ஸாக நாங்கள் கம்பெனியால் செஞ்சுருக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்டீரியர் பார்த்திங்கன்னா இன்டீரியரில் வந்து நாங்கள் ரேடியோ அதுகள் செட்டப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் சீட் வந்து கம்ஃபர்டபுளாக அடிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இதனுடைய பாதுகாப்புக்கு இதனுடைய டோர் 2 பக்கமும் டோராக அடிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் இதனுடைய சிறப்பம்சங்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். டேஷ்போர்டு ஒரு சிறப்பம்சம், அடுத்த ஃபியூவல் இன்ஜெக்ஷன். அது தவிர உங்களுக்கு தெரியும் இந்தியன் பாரத் ஸ்டாண்டர்ட் எமிஷன் ஸ்டாண்டர்டில் பொறுத்தவரையில் இந்தியன் பாரத் ஸ்டாண்டர்டில் இது BF6 அந்த ஸ்டாண்டர்டில் வந்து இது அறிமுகப்படுத்தப்பட்டது. முன்ன வந்து BF4 என்ற முறையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. BF6 முறையில் பாரத் ஸ்டாண்டர்ட், அதுதான் அந்த எமிஷன் ஸ்டாண்டர்ட். இது வந்து என்வாரன்மெண்ட்டுக்கு லெஸ் பொல்யூஷனை கொடுக்கக்கூடிய எமிஷனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, எங்களுக்கு 100க்கு 100 கான்ஃபிடென்ட் இருக்குது. எல்லா வாடிக்கையாளரும் இந்த வாகனத்தை விரும்புவாங்க என்று நீங்கள் உள்ளுக்கு பார்க்கலாம். இதனுடைய ஸ்பேஸை பார்க்கலாம், உள்ளுக்கான டிரைவர் ஸ்பேஸை பார்க்கலாம், பேசஞ்சர் ஸ்பேஸை பார்க்கலாம். இந்த முறையில் தான் இப்பொழுது இந்த மாடல் தான் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது வாகனம். பெட்ரோல் பாவனையில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. முன்னிருந்து அதே பெட்ரோல் பாவனை தான் இதுலேயும் தரக்கூடியதாக இருக்கும். இது வந்து அதே மாதிரியான எஃபிஷியன்சி, ஃபியூவல் எஃபிஷியன்சி 28லிருந்து 32 வரைக்கும் எங்களுக்கு பெட்ரோல் லிட்டருக்கு தரக்கூடியதாக இருக்கும். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த வாகனம் மக்கள் விரும்புவாங்க.
குறிப்பாக இலங்கை மக்கள் அவங்களுடைய பொது தேவைகளுக்கும் போக்குவரத்து தேவைகளுக்கும் அவங்களுடைய அன்றாட தேவைகளுக்கும் இது நிச்சயமாக பயன்படக்கூடியதாக இருக்கும். இந்த வாகனங்களை வாங்குறதுக்கு எங்களுடைய டேவிட் யாழ்ப்பாண கஸ்டமராக இருக்கலாம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா அங்கே இருக்க கஸ்டமர் வாகனம் ஒன்று வாங்குறதுக்கு இருப்பாங்க. எப்படி இதுக்கான பேமெண்ட்டுகளை செய்கிறது, என்ன மாதிரி எங்களை தொடர்பு கொள்வது என்ற அவங்களுடைய சந்தேகங்கள் இருக்கும். எங்களுடைய ஆஃபீஸ் வந்து டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி யாழ்ப்பாணத்தில் இருக்குது. அது தவிர எங்களுடைய ஐலண்ட் வைட் ஆஃபீஸர்ஸ் இருக்குது. கொழும்பு, அனுராதபுரம், கண்டி, மாத்தறை அந்த இடங்கள்ல எல்லாத்துலேயும் ஆஃபீஸ் இருக்குது. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நொதர்ன் ப்ரொவின்ஸில் இருக்கிற கஸ்டமர் எங்களுடைய நேரடியாக யாழ்ப்பாணம் பிரான்ச்சுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான புக்கிங்ஸை வந்து இங்கே செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். 50,000 டவுன் பேமெண்ட் கட்டி இப்பொழுது நாங்கள் புக்கிங் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இதுவரையிலும் 50க்கு மேற்பட்ட புக்கிங் நாங்கள் எடுத்திருக்கிறோம். அந்த புக்கிங்களுக்கான வாகனங்கள் தொடர்ந்து நாங்கள் அவங்களுக்கு டெலிவர் பண்ணி கொண்டிருப்போம். அது வந்து இப்போ உங்களுக்கு தெரியும், கவர்மெண்டால டிஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. நாங்கள் குறிப்பிட்ட வாகன ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு தான் வாகனத்தை கையில் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதனால குறிப்பிட்ட காலம் போகும். இப்போ புக் பண்ணுற கஸ்டமருக்கு எங்களுக்கு ஏப்ரல் மாதங்களில் வாகனங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதிய வாகனம் முழுமையாக இந்த விலைக்கு மக்கள் கைக்கு போய் சேரும். இதனுடைய விலை வந்து 19,95,000 ரூபாய். இது தவிர எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் இருக்குது, ஆரம்பி பேமெண்ட் இருக்குது. ஆரம்பி பேமெண்ட் மாறாது, டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் சில வேலையில் மாறுபடலாம். இப்போதைக்கு இந்த விலை தான் அறிவிச்சிருக்கிறது. இது வந்து மாறுபடலாம். கவர்மெண்ட்டுடைய டாக்ஸஸ், கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அடிப்படையில் விலைகள் எங்களுடைய கையில் இல்லை. விலைகள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அப்போ விலைகள் வந்து ஃபியூச்சரில் சில வேலை மாறுபடலாம். இப்போதைக்கு நாங்கள் இந்த விலைக்கு தான் புக்கிங்ஸ் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். எதிர்காலத்தில் தொடர்ச்சியாக அந்த வாகனம் இருக்கும்போது என்ன தொடர்ந்து இறக்குமதி வாகனம் நடக்க போகுது. எனவே இதனுடைய நாங்கள் இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற கஸ்டமர் பேஸை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட புக்கிங் தான் வந்திருக்கின்றது. ஆனால் புக்கிங் அடிப்படையில் எங்களுடைய வாகனங்கள் தொடர்ந்து இறக்குமதி ஆகிக்கொண்டு இருக்கும். இப்போதைக்கு எங்கள்கிட்ட இருக்கிற கலர் வந்து பச்சை கலரும் ரெட் கலரும் இருக்குது. இன்னும் மே மாதம் முதல் ஷிப்மெண்ட்ல எங்களுக்கு சில வேலை ப்ளூ கலர் வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் இப்பொழுது சாதாரண வாகனங்களுக்கு 30% டவுன் பேமெண்ட், அதாவது மோட்டார் சைக்கிள் அந்த மாதிரி வாகனங்களுக்கு 30% டவுன் பேமெண்ட் கட்டி எடுக்கலாம். ஆனால் திருவிழா பொறுத்தவரையில் சென்ட்ரல் பேங்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. இதுக்கு வந்து 75% டவுன் பேமெண்ட் கட்டணும். ஆனால் ஃபைனான்ஸ் கம்பெனியை பொறுத்தவரையில் சில ஃபைனான்ஸ் கம்பெனிகள் அவங்களுடைய அப்ரூவல்ஸ் எடுத்து அவங்களுடைய இன்டர்னல் அப்ரூவல்ஸ் ப்ரொசஸில் இருக்குது. லோன் கொடுத்தும் செய்யக்கூடியதாக இருக்குது. சில ஃபைனான்ஸ் கம்பெனி எங்களோட இணங்கி இருக்கிறாங்க குறைஞ்ச டவுன் பேமெண்ட்ல செய்யறதுக்கு. அப்போ அப்படியான வாடிக்கையாளர் இருப்பாங்கன்னா குறைஞ்ச டவுன் பேமெண்ட் செய்ய ஃபைனான்ஸ் கம்பெனியோட நாங்கள் தொடர்பு கொண்டு அவங்களுக்கு தேவையான லீஸ்ல எடுக்கக்கூடிய வாகனங்களுக்கான தேவையான வசதிகளை நாங்கள் செஞ்சு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து ஓட்டு வந்து இந்தியா நேரடியாக இந்த அளவு வருது, அசம்பிள் ஒரு அளவில் இது வந்து நேரடியாக இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வாகனம். இங்கே அசம்பிள் பண்றதில்லை. இங்கே வந்து அதாவது பார்ட்ஸ் எல்லாமே இந்தியாவிலிருந்து தான் வருது. நேரடி இறக்குமதி ஊடாக வந்த முதல் வாகனம் இது. இதுவரை காலமும் பைசிகளை பொறுத்தவரையில் எங்கள்கிட்ட இருந்து லோக்கல் வேல்யூ அடிஷன் உண்டு. LVA ப்ரோக்ராம் அடிப்படையில் மோட்டர் சைக்கிள் இப்போ வந்து கொண்டு இருக்குது. ஆனால் முதலாவது திருவிழா வந்து நேரடியான இறக்குமதியில தான் வந்திருக்குது. மற்ற வாரண்டி என்னமா இப்போ எடுத்தோடனே இதுக்கு வந்து முதல் பெஸ்ட் சர்வீஸ் இருக்குது. நாங்கள் முதல் சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று கொடுக்குறோம். அதே போல் வாரண்டியும் கொடுக்குறோம். இன்ஜினுக்கு வாரண்டி இருக்குது. 1.5 years வாரண்டி, 1.5 வருஷம் நாங்கள் வாரண்டி கொடுக்குறோம். அப்போ இன்ஜினுக்கு தேவையான வாரண்டி. கம்பெனியை பொறுத்தவரையில் நாங்கள் வாரண்டி கன்சிடர் பண்ணி கொடுப்போம். என்ன பிரச்சனைனாலும் பிரச்சனை இல்லை, வாடிக்கையில் எங்களோட தொடர்பு கொள்ளலாம். எங்களுக்கு சேவிஸ் ஸ்டேஷன் இருக்குது. இங்கே யாழ்ப்பாணத்தில் சேவிஸ் ஸ்டேஷன் இருக்குது. நேரடியாக எங்களுடைய சேவிஸ் ஸ்டேஷனோட தொடர்பு கொண்டு அவங்களுக்கு தேவையான ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் கொண்டு போய் காட்டலாம் வாகனத்தை. அதுபோல் எங்களோட நொதர்ன் ப்ரொவின்ஸில் வந்து சேவிஸ் டீலர் நெட்வொர்க் இருக்குது. இப்போ சேவிஸ் டீலர் நெட்வொர்க்குள்ள நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம் இந்த வாகனத்தை பார்க்குறதுக்கு. அவங்களும் அந்த இடத்துல எல்லாருக்கும் யாழ்ப்பாணத்தை வரையிடாது. இப்போ மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு இருக்கிற கஸ்டமர் அந்தந்த ஏரியாவில் எங்களோட சேவிஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அங்கே போய் தொடர்பு கொண்டு அவங்களுக்கு தேவையான விளக்கங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அங்கே போனாங்கன்னா அவங்களோட வாகனத்தை பிரச்சனையை பார்க்கறதுக்கான டீலர்ஸ் இருக்கிறாங்க. மற்ற இந்த புக்கிங் செய்தா எவ்வளோ நாளில் ரோட்டை வேறு புதுசா புதிய புக்கிங்னு சொன்னால் இப்போ நாங்கள் குறைஞ்சது ஒரு 50 புக்கிங் மட்டும் எடுத்துருக்கிறோம். அவங்க இந்த கஸ்டமருக்கு தான் நாங்கள் இப்போ வாகனங்கள் கொடுக்க போகிறோம். இனி புக் பண்ணுற கஸ்டமருக்கு எல்லாமே எங்களுக்கு ஏப்ரல் 3rd week 4th week அப்படி மே மாதமும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கட்டாயமாக புக் பண்ணுற கஸ்டமருக்கு வாகனங்கள் கட்டாயமாக நாங்கள் கொடுக்கறதுக்கான நடவடிக்கைகள் எடுப்போம். இன்றைய நாள் எத்தனை கொடுக்குறீங்க? இன்றைக்கு உண்மையாக நாங்கள் சொல்ல போனால் இன்றைக்கு நாங்கள் புக்கிங் பண்ண கஸ்டமருக்கு தான் நாங்கள் கொடுக்க போகிறோம். ஆனால் வாகனம் ரிலீஸ் பண்ணுறது இல்லை. அவங்க பேமெண்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு தேவையான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசஸை கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் அவங்களுக்கு புத்தகத்தோட தான் இந்த வாகனத்தில் ரிலீஸ் பண்ணுவோம். அதாவது சர்டிஃபிகேட் CR புக் வந்த பிறகு தான் நாங்கள் இந்த வாகனத்தை ரிலீஸ் பண்ணுவோம். மற்ற வந்து என்னன்னா வாகனம் எடுத்து இந்த நம்பர் பிளேட் வந்து ஒரிஜினல் கொடுக்கவே இல்லை.
அதுக்கான காரணம் என்ன? அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மோட்டார் சைக்கிள் எடுக்கிற கஸ்டமருக்கு நம்பர் பிளேட் வந்து டிலே ஆகுது. அதுக்கான காரணம் வந்து இப்போ கவர்மெண்ட்டுடைய நிறைய நடவடிக்கைகள் நடந்து கொண்டு சேஞ்சஸ் நடந்தது. அதனால இந்த நம்பர் பிளேட்னு சொல்றது ஒரு மெட்டீரியல்ஸ் வந்து வரணும். அந்த மெட்டீரியல் குறைபாடு இருக்கிறதுனால கவர்மெண்டால ஆர்எம்பி டிபார்ட்மெண்டால இதை டிலே பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கு தேவையான நடவடிக்கை அவங்க எடுத்திருக்கிறாங்க. கஸ்டமர் எல்லாருக்கும் பர்சனலாக அவங்க லெட்டர்ஸ் அனுப்பியிருக்கிறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்க லெட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்பர் பிளேட் இல்லாத வாகனங்களை பிடிக்க இயலாது. அதனால அவங்க அதை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு புத்தகம் இருந்துச்சுன்னா புத்தகத்தை வச்சு டேக்ஸை கட்டிட்டு அவங்க வாகனம் மூடக்கூடியதாக இருக்கும். அந்த லெட்டர்ஸும் அவங்க கைக்கு போய் சேரக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய ஃபோன் நம்பருக்கு, எங்களோட லேண்ட் ஃபோன் நம்பருக்கு 02147006000. அதே போல் என்னுடைய நம்பருக்கு 07734418833. எங்களுடைய ஆஃபீஸர்ஸ் மக்களுடைய நம்பருக்கு நேரடியாக இங்கே வந்தாங்கன்னு சொன்னாலும் எங்களுடைய ஆஃபீஸர்ஸ் தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, இது ஒட்சிஷன் சென்சர்னு சொல்லி இது வந்து இப்போ நாங்கள் வந்து வெளியில் போகிற புகையின்ற தன்மையை எப்படி போகுது, எரிஞ்சு போகுதா, ஃபுல்லாக எரிஞ்ச போகுதா, இல்லை பெட்ரோல் எரியாத மாதிரி கூடுதலாக அதில் பெட்ரோல்ன்ற சக்தி இருக்கத்தக்கனையா வெளியில் போகுதுன்னு சொன்னால் அதுவரை வந்து நாங்கள் இதில் வந்து அந்த ரீட் பண்ணி எடுக்கணும். அப்படி என்ன மாதிரின்னு எடுத்து இந்த சிக்னல் வந்து இன்ஜின் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு கொடுக்கவளுக்கு கிடைக்கல, இன்ஜின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு கொடுக்கவளுக்கு கிடைக்க அதை வந்து பெட்ரோலை ஆட்டோமேட்டிக்காக குறைக்கும். அதே மாதிரி கரண்ட் வேணுமென்னா கூட கொடுக்குமேனு சொன்னால் அதை எரிக்கிறதுக்காண்டி. இதே மாதிரி இந்த புகையிட்ட வெளியில் போகிற தன்மையை அதை ரீட் பண்ணுறதுக்கு தான் இந்த O2 சென்சர்ன்ற ஒரு சென்சர் வந்து ஆட் பண்ணியிருக்கு இதில் வெஹிக்கிளில். ஆப்ரேட்டருக்கு பதிலாக த்ரெட்டல் பொடி கூடுதலாக EFI வாகனங்களுக்கு வரும். இதில் வந்து இந்த த்ரெட்டல் பொடியில் வந்து சென்சர் தான் கூட இருக்குது. ஸ்டப்பர் மோட்டோஸ், TPS சென்சர், மேப் சென்சர்ன்னு சொல்லி இதில் வந்து சென்சர் ஐட்டங்கள்லாம் கூடுதலாக இருக்குது. எங்களுக்கு வானத்துக்கு வார ஏர்ல உள்ள தன்மையை ரீட் பண்றதுக்கு, மற்றது இதுல இன்ஜெக்டர் இருக்குது. நாங்கள் இந்த டைம்ல எவ்வளவு பெட்ரோலை தேவையோ அதுக்கு அந்த டைமுக்கு ஏற்றபடி கொடுக்குறதுக்கு ஒரு இன்ஜெக்டர் ஒன்று இருக்குது. மற்றது காத்துண்ட வெப்பம் தன்மையில வெப்பமான காத்தா குளிர்மையான காத்து போது இந்த மாதிரி காத்துண்ட தன்மையை அறிகிறதுக்கு அதுக்கு தனிமையாக ஒரு சென்சர் இருக்குது. அப்படி தனியாக இது வந்து ஒரு கண்ட்ரோல். அந்த வாகனத்தின் வந்து காப்டர் பதிலாக பொருத்தப்படுறது த்ரெட்டல் பொடின்னு சொல்றது. அதுல வந்து சென்சர் ஐட்டங்கள் இருக்குது. இது ஈஸியான்னு சொல்றது இன்ஜின் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லி இது வந்து சேஃப்டியா வந்து கவர் பண்ணி போட்டுருவோம்னு சொன்னா தண்ணி போகாதபடி என்ன சொன்னா அது ஒரு எலக்ட்ரானிக் சிப் தானே உண்டு. இதெல்லாம் இந்த ப்ரோக்ராம் செய்து இந்த வாகனத்துக்குரிய ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய மாதிரி செய்திருக்கு. அந்த யூனிட்டுக்கு வந்து தண்ணி போகாமல் இருக்கிறதுக்காண்டி அப்படியே கவர் பண்ணி சீல் பண்ணி கிடக்கு. இது வாகனத்தை வந்து பெட்ரோல் மீட்டர் வந்து இப்போ ஒரு லைட் எல்லாம் போட்டு கிடக்கு. இவ்வளோ அளவு பிரமாணம் ஒரு கட்டையெல்லாம் லைட் எரியும். மற்ற வந்து இப்போ இன்ஜின் பிள்ளை வந்துன்னு சொன்னால் முதல் வாகன இன்ஜினில் வந்து என்ன ஃபால்ட் வந்தாலும் நாங்கள் கராச்சியில் கொண்டு போய் இல்லை எங்களுக்கு ஓடவளுக்கு கிடையாது டிரைவிங்கில் வர பிக்கப் இல்லாமல் இருக்கும் அப்படியே பிரச்சனை வச்சு தான் தீர்மானிக்கலாம். ஆனால் இதில் வந்து இன்ஜின் மெல்ஃபங்க்ஷன் லைட் ஒன்று இருக்குது. இந்த லைட் வந்து கிட்டத்தட்ட கார்வல் இப்போ லேட்டஸ்டாக வர கார்வல் எல்லாத்தையுமே இருக்கும். நாங்கள் வானத்தில் ஃபோல்ட்டு தான் இருக்குமான்னு சொன்னால் எங்களுக்கு இந்த இன்ஜின் மெல்ஃபங்க்ஷன் லைட் வந்து எங்களுக்கு பிளிங் பண்ணும். அந்த லைட் எரியுமென்று சொன்னால் எங்களுக்கு வந்து வானத்தை ஏதோ ஃபோல்ட் இருக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கள்கிட்ட கம்பெனின்ற சர்வீஸ் டீலரோ இல்லை அல்லது கம்பெனின்ற டிபிஎம்சி ஒர்க் ஷாப் இருக்குது. நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த பிரச்சனை வந்து நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இது வைப்பர் மோட்டர் உள்ளுக்கு இருக்குது. அப்படியே கவர் பண்ணி ஓபன் பண்ணிடலாம். மூடி இருக்கு. அப்படி இதுக்கு இது வந்து நீங்க ஒரு லக்கேஜ் கொழுவலாம்னு சொன்னா நீங்க லக்கேஜ் சின்ன லக்கேஜை கொழுவக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களோட சேஃப்டிக்கு ஏற்ற மாதிரி பெரிய கொழுவினா காண்டில் திருப்பி இல்லை. அது சேஃப்டிக்கு ஏற்ற மாதிரி லக்கேஜ் கொள்ளக்கூடிய மாதிரி அந்த இதை வந்து மாடல் பண்ணியிருக்கிறாங்க. ஓமம் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபியூவல் வந்து நார்மலா வந்து 28 இருந்து 32 கிலோமீட்டர் மட்டும் போஸ்ட் வானம் பாய்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பிரச்சனை இல்லை. 28 இருந்து 32 இடையில பாய்க்கும். இலங்கைக்கு நிறைய காலத்துக்கு பிறகுதான் நாட்டை வந்திருக்கு. அந்த விற்பனைக்கு பிந்திய சேவை ஒன்று இருக்கு. அதான் தேவை. ஆமா, அதை நீங்க யாரை பரம்பரைக்கீங்க? இதை விட ஏற்கனவே உங்களோட நீங்க அந்த உங்களோட டீலர் அப்படி எல்லாமே கம்ப்ளைண்ட்களும் இல்ல. ஓகே, எங்களுக்கு என்ன சொன்னா நாங்கள் வந்து இந்த புது மாடல் வந்தபடியா புது மாடல்ல நாங்கள் இதுகளுக்கு வந்து அவைக்கு பயிற்சி வந்து வழங்குவோம். அவை வழங்கி அதுல இப்போ இது வந்து இப்போ ஸ்கேனர் உள்ள மாடல்ல வந்து அதுல நல்ல அளவுல செய்யக்கூடிய ஆக்களை தெரிவு செய்து அவைக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் வழங்கி அவைக்கு மூலம் தான் நாங்கள் உங்களோட கஸ்டமர் சர்வீஸை வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களோட கஸ்டமர் சர்வீஸ்க்கு எங்களுடைய நிறுவனத்தின் இது சம்பந்தமான பொறுப்பான கான்டாக்ட் நம்பர் இருக்கும்.
நாங்கள் கூட கஸ்டமர் ஃபீட்பேக்கும் எடுத்து கொண்டிருப்போம். மற்ற வந்து கம்பெனியோட ஒர்க் ஷாப் ஒன்று இப்போ ஜப்னால நாங்கள் கிரவுண்ட் ரோட்ல கம்பெனி ஒர்க் ஷாப் ஒன்று அடிச்சிருக்கிறோம். அங்கே எந்த 20 ஃபுல் டைமாக கம்பெனி ஸ்டாஃப் நின்று ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அவங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சேவை பெறக்கூடிய மாதிரி கம்பெனி ஒர்க் ஷாப் இருக்குது. டீலர் நெட்வொர்க்லேயும் வந்து நாங்கள் உங்களுக்கு நாங்கள் இதுக்குரிய பயிற்சிகள் நிறைய பேர் கொடுத்துருக்கிறோம். மற்ற டீலர்ஸ் ஆக்களுக்கு நாங்கள் கொடுத்து அவைக்கு இந்த மாடல் வாகனங்களை செய்யக்கூடிய அளவு டேலண்ட் கேட்டபடி நாங்கள் ஆக்களை உருவமைச்சு வடிவமைச்சு உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கும். இல்ல ஓகே, அது பிரச்சனை என்ன சொன்னா இந்த வானம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல. வடமானத்தை பொறுத்த மட்டும் இல்ல, எங்களுக்கு இந்த சிஸ்டம் உள்ள இஎஃப்எம் மாடல் வந்து RS200 KTM NS200 இஎஃப்எம் மாடல் அப்புறம் புது மாடல் எங்களுக்கு வந்தபடியா இந்த சிஸ்டம் வந்து நார்மல் கராச்சியில் வேலை செய்யற மாதிரி இடங்களை விட எங்களை டீலர்ஷிப் ஆகளுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொன்னா இஎஃப்எம் மாடல் செய்யறபடியா வாகனங்களை வந்து இந்த புது வாகனம் தானே, அப்ப எங்களுக்கு ஸ்கேனர் மூலம் தான் எல்லாத்தையும் ரீட் பண்ணலாம். இங்க வடமானத்தை பொறுத்தவரை RS NS வாகனம் கூடுதலா யூஸ் பண்றபடியா பெரும்பாலும் எங்களோட டீலர்ஸ் வந்து இஎஃப்எம் வாகனங்கள் எல்லாம் செய்யறவங்க. ஆனா இந்த வாகனம் திருவிழா செய்யற ஒரு பெரிய ஒரு இடைஞ்சலா இருக்காது. ஆனா உங்களுக்கு பெஸ்ட் கஸ்டமர் சர்வீஸ் கிடைக்கும். உங்களோட கான்டாக்ட் நம்பர் எங்களோட இருக்கு, நாங்கள் ஃபீட்பேக் எடுத்துட்டு இருப்போம். கம்பெனி ஒர்க் ஷாப் இருக்குது. நீங்கள் அதை பற்றி நீங்க இந்த விற்பனைக்கு பிந்திய சேவையை பற்றி நீங்க எதுவும் யோசிக்க தெரியல. உதிரிப்பாம் சரி சேவை சரி ஆட்டோக்கு எல்லாம் பைக்கை தாண்டி ஆட்டோக்குள்ள விற்பனைக்கு பிந்திய சேவைன்றது எந்த கஸ்டமருக்கும் சரி வரணும் இல்ல. கஸ்டமர் சரி கிடைச்சது இல்ல கஸ்டமர் கிடைச்சது இல்லையன்றதை விட கஸ்டமர்லேயே ஒரு பிள்ளை இருக்குன்னு சொன்னா லோக்கல் பார்ட்ஸை தேடி ஓடுறது வாடிக்கையாளர் அதிகமான பிரைஸோட ஒப்படைவளை கிடைக்கல. திருவிழா பிரைஸும் வந்து கம்பெனியோட பிரைஸோட கம்பெனியா பண்ணி பாக்குறது. ஜெப்னா பொறுத்தவரை நாங்களும் பார்த்துறாங்க என்ன பிரைஸ்னு சொன்னா கூடுதல் வந்து பிரைஸ் வந்து லோக்கல் பார்ட்ஸோட பிரைஸ் குறை இருக்கிறபடியா போய் அங்க போய் தெரிவு செய்யறது. எங்களோட டீலர்ஷிட்ட வராமல் இருக்கிறது என்ன பிரச்சனை சொன்னா கம்பெனி பார்ட்ஸ் போடணும்னு சொன்னா அவை சொன்னோம் உங்க வந்தா பெரிய அளவுல அமௌண்ட் செலவழிக்கணும். இந்த டீலர்ட்ட போனா பெரிய அமௌண்ட் போட மாட்டாங்க. அதே பொருளை வெளியில லோக்கல் சாமான்ல ஜெலோ ஸ்டிக்கர் பார்ட்ஸை வேண்டி வந்து பொறுத்தவரைக்கும் குறைஞ்ச செலவுல அதெல்லாம் திருவீலர் வந்து டீலர் பக்கம் போகாம வெளியில போறோம். நாங்கள் அதுக்கு சரியான கஸ்டமர் நாங்கள் திருவிழா பார்க்கலாம் விசிட் பண்ணி நாங்கள் சொன்னாங்க கம்பெனி ஒர்க் ஷாப் இருக்குது டீலர்ஷிட்ட செய்யலாம்னு சொல்லி அவங்க நாங்கள் அதால லோக்கல் பார்ட்ஸ் போடுறதால வானத்துக்கு என்ன பாதிப்பு ஏற்படும். சில நேரம் சின்ன சின்ன பார்ட்ஸ்கள் போடுற பிள்ளையால வந்து பெரிய ஒரு இன்ஜின் ரிப்பேர் பெறக்கூடிய சன் வரும். ஆனா அது அவர்களுக்கு வாடிக்கை விளங்குவில்லை. உண்மையில அந்த அவர் தங்களோட செலவை குறைக்கிறதுக்காண்டி தான் அப்படியே தன்மையை சூஸ் பண்ணுங்க. ஆனால் இப்படியா இந்த முதல் வாகனங்கள் வந்து நீங்க வெளில எங்கேயும் செய்யல. அது செய்தா ஸ்கேனர் சம்பந்தமான ஃபெசிலிட்டி இருக்காது. முடிவு பண்ணக்கூடாது. முக்கியம் நீங்கள் கஸ்டமர் தெரிவிக்கணும். இதை வயரிங்களோ லைட்டில் கூட முடிவு பண்ணக்கூடாது. என்ன சொன்னால் எல்லாம் எலக்ட்ரானிக் சாமான் சின்ன வயர் ஒன்று கட் பண்ணினாலும் ஒன்று வந்து இன்ஜின் லைட் எரியும், இன்ஜின் மல் ஃபங்க்ஷன் லைட் எரியும், சரியான சிக்னல் போகாது. அடிஷனல் நீங்கள் போட்டீங்கன்னா கரண்ட் சில நேரங்களில் ஷோர்ட் ஆகி எலக்ட்ரிக் சாமான பழுதாயிடும். இந்த வாகனம் நீங்கள் வெளியில் ஒன்றே யாரும் செய்யணும். உரண்டி காலத்துலையும் செய்யக்கூடாது. உரண்டி முடிஞ்சாலும் நீங்கள் செய்யாமல் இருந்தால் நல்ல உரண்டி வந்து இன்ஜினுக்கு 18 மாசமும் 20,000 கிலோமீட்டரும் இன்ஜினுக்கு வரும் உரண்டி. மற்றது பொடி இதுகளுக்கு வந்து 3 மாசமும் 5,500 கிலோமீட்டரும் பெரும் புரண்டி காலங்களுக்கு. பெயின் மங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வர உற்பத்தியால வர்ற போல்ட் உற்பத்தி என்று சொல்லி இந்த பெயின் வந்து சில நேரங்கள் அப்படி பொடியில இருந்து கலர் அப்படி தன்மை இருக்கலாம். அப்படின்ற பிரச்சனை பெரும்பாலும் வராது. மற்றது இதன் நீங்க கொண்டே வேறு இடங்களை கொண்டே முடிவு பண்ணியோ எதென்றாலும் அப்படியான வேலை திட்டம் செய்து டேமேஜ் ஆயிருச்சுன்னா வாரண்டி கிடைக்காது. உங்களுக்கு வாரண்டி புத்தாத்துல அந்த வாரண்டி என்ன மாதிரி நீங்கள் வாரண்டியை நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்க வேண்டிய விதிமுறையெல்லாம் போட்டிருப்பாங்க. மற்றபடி உங்களுக்கு வாரண்டி எடுக்கக்கூடிய மாதிரி சர்வீஸ் டீலர் நெட்வொர்க்லையும் எடுக்கலாம், கம்பெனி ஒர்க் ஷாப்லையும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களை கூட்டினாங்க. முந்தி வந்து எங்களுக்கு இருந்த வாரண்டி காலம் வந்து குறைவு. 5,500 கிலோமீட்டரும் 6 மாசம் இருந்தது வாரண்டி காலம். நாங்கள் இப்போ 18 மாசம் ஆக்கினாங்க. அந்த கஸ்டமர் தேவையை கேட்டு ஆகினாங்க. 18 மாசமும் இன்ஜினுக்கு 18 மாசமும் 20,000 கிலோமீட்டர் மட்டும் வாரண்டி காலம் தொடர்ச்சியாங்கிட்ட மெயின்டைன் பண்ணுவீங்கன்னா வாரண்டி என்ற வந்து என்ன காரணம் சார். இப்போ நாங்கள் புதுசாக எடுத்த வாகனத்துக்கு ரோட் டிரைவிங் சேவல் கிடைக்க உங்களுக்கு எதேச்சியா எதுவும் நடந்தாலும் காண்டி தான் வருவாங்க. மற்றபடி வாரண்டி வாகனத்தில் பிரச்சனை வரக்கூடிய மாதிரி எதுவும் இல்லை. BS3, 4, 5, 6 சொல்லி இப்போ கடைசியில் வந்து BS6 வாகனம் தான் அவங்க வந்து உற்பத்தி செய்யலாம். அது தீர்மானிக்க வந்தது அந்த புகைகள் எங்களை வர வாகனத்துல இருந்து வெளியேற புகையை வச்சுக்கொண்டு சுற்றுச்சூழல் மாசடைகிற தன்மையை பார்த்து அதுவரை வந்து நாங்கள் எவ்வளோ தூரம் குறைக்கலாம்ன்ற ரீதியில் வந்து வெளியில் போகிற நச்சுத்தன்மையை குறைக்கிறதுக்கு அந்த எவ்வளோ தூரம் அளவு குறைக்கணும் அதுக்கேற்றபடி தான் நம்ம BS3, 4, 5, 6 சொல்லி இப்போ இந்தியாவில் வந்து BS6 வாகனங்களை கட்டாயம் உற்பத்தி செய்யணும். அப்படியான சிஸ்டம் செய்யவங்களுக்கு கிடைக்கல. வாகனத்தில் இருந்து வர புகைன்ற அளவு இருக்காது. குறிப்பிட்ட தூரத்துக்கு இவ்வளோ கிராம் புகை தான் வெளியில் நச்சு புகை வெளியில் வெளியேறலாம்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி செய்யவங்களுக்கு கிடைக்கல. வாகனங்கள் வந்து நாங்கள் ஊடகங்களுக்கு கிடைக்கல வந்து வாகனத்தை வந்து
வானத்தில் லோட்டுன்ற தன்மை உயரங்கள் தன்மையில் வானமோ ஓடவளுக்கு கிடைக்கல புகையில் அதிகமாக விரவலுக்கிடும். அப்போ புகை அந்த டைமில் வந்து நாங்கள் சொன்னால் சீடேஜ் யூனிட்னு சொன்னால் சரியான முறையில் அந்த ஃபங்க்ஷனை ஒர்க் பண்ணாது. லோட்டு கேட்டபடி புகை அளவுன்னு சொன்னால் இப்போ புகைவாளரோட அளவு குறைவு. அது என்னென்னு சொல்ல சொன்னால் நாங்கள் இப்போ இன்ஜின் வந்து வேலை செய்கிற இங்கே எங்கட நாங்கள் டிரைவிங் செய்வதுக்கிட்ட இன்ஜின் எங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக பெட்ரோலுன்ற அளவு கரண்ட்டுன்ற அளவுகளை மற்றது சூழல் உள்ள வெப்பத்தின் அளவுக்கு ஏற்றபடி அதிண்ட அளவு பிரமாணங்களை கரண்ட்டையும் பெட்ரோல் அளவு பிரமாணம் ஆட்டோமேட்டிக்காக அது மாற்றி அமைக்கும். கிட்டத்தட்ட பிரெயின் மாதிரி எங்களோட பிரெயின் மாதிரி இப்போ உதாரணத்துக்கு எங்களோட பிரெயின் எப்படி ஒர்க் பண்ணுதோ அதே மாதிரி எங்களோட தேவைக்கு ஓடுற டைம் சூழலுக்கு ஏற்றபடி அவர்கிட்ட டிரைவிங் கண்டிஷனுக்கு ஏற்றபடி ஆட்டோமேட்டிக்காக அதோட பெட்ரோல் கரண்ட் அளவு பிரமாணம் மாற்றி செய்யக்கூடிய மாதிரி ப்ரோக்ராம் தான் அதில் இருக்குது. ஒரு ப்ரோக்ராம் செய்யப்பட்ட ஒரு சிப் தான் அது. இன்ஜெக்டர் அது வானம் வந்து பெருசாக மெயின்டைனிங் பண்ண வேண்டிய தேவை இல்லை. கார்பரேட்டர் சொன்னால் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யணும். கார்பரேட்டர் என்ன நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டோம்னா அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணுறோம். ஆனால் இன்ஜெக்டர் கிடைக்கல நாங்கள் எங்களோட லோட்டுக்கு ஏற்ற மாதிரி உதாரணமாக தான் வெப்ப டைம் கூல் டைம் உதாரணம் நீங்கள் மார்னிங்கில் சோப் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னால் இது தேவையில்லை. அது தெரியும் வானத்துக்கு எங்களுக்கு வந்து இப்போ கூலான கண்டிஷனில் இருக்கிறோம் எங்களுக்கு பெட்ரோல் கூட தேவைன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக பெட்ரோல் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதோட மெமரியா அதில் ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்குது. அது ஆட்டோமேட்டிக்காக பெட்ரோலை கூட கொடுக்கும். அப்போ அதோட அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிட்டத்தட்ட ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செய்து செய்யப்பட்ட ஒரு சிப் தான். அது தேவையை கேட்டபடி அதை ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டத்தை ஒர்க் பண்ணுறக்குரிய சிக்னலாக கொடுத்துட்டு இருக்கும். இன்ஜெக்டர் மாடலுக்கு வந்து செலவின குறைவு நீங்கள் சொல்கிறீங்க. மெயின்டைன் பண்ற செலவு குறைவு. ஆனா சரியான முறையில வந்து வெஹிக்கிளை வந்து நாங்க மெயின்டைன் பண்ணி கொண்டு இருப்போம். வெஹிக்கிளை வந்து ஃபில்டர் அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் சரியான முறையில மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்கோம். ஒரு பிரச்சனை இல்லை. தேவை வெப்பம் இல்லாட்டி நார்மல் வெப்பம் இருந்தா தேவை. வெப்பம் இருந்தா தான் எங்களுக்கு சரியான ஒரு வானத்தின் ஒரு பவர் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வெப்பத்தை மெயின்டைன் பண்றக்கூடிய வரை ஒரு குறிப்பிட்ட வெப்பத்து மேல வெப்பம் பெறாலும் மெயின்டைன் பண்றதுக்கு ஆயில் கூலர்கள் மற்றது இதுல வந்து பிளவில்ல பேன் கூலர் ஏர் கூலர் இருக்குது. ஆன முறையில் வந்து நீங்கள் ஓடாம கண்ணேரம் வானங்களை ஸ்டாலில் நிற்க வளர்க்குறீங்களா கூல் ஹீட்டர் வேணும். சரியா நம்ம மெயின்டைன் பண்ணாமல் ஆயில் நீங்கள் வேற பிராண்ட் ஆயில் யூஸ் பண்ண வளர்க்குறேன் வானம் ஹீட்டர். இதுக்கு நாங்கள் கம்பெனியாக ரெக்கமெண்ட் பண்ணுறோம். பிஜிஓ 20W50C அந்த ஆயில்லாம் நாங்கள் கம்பெனியாக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறோம். இந்தியன்டோ இதுல வந்து அடிஷனலா கேஷுக்குரிய ஒரு டோரண்ட் இருக்கு. கேஷ் பம்ப் நாங்க இங்க ஆட் பண்ணலாமா? அது சம்பந்தமான விஷயங்கள் இருக்கா? இது என்னன்னு சொன்னா வானம் உற்பத்தி செய்ய இந்த வானம் வந்து சிஎன்ஜிலே ஓடக்கூடிய மாதிரியான இதுல வந்து இந்தியாவில் இருக்கிறபடி அந்த வானத்துல உற்பத்தி செய்திருக்கிறாங்க. எங்களுக்கு அந்த ஸ்ரீலங்காவில் அந்த ஃபெசிலிட்டி இல்லாதபடி எங்களை முதல் ஆரம்பத்துல இறக்கின வானங்களுக்கு எங்களுக்கு சிஎன்ஜியும் பெட்ரோல் ஓடக்கூடிய மாதிரி வானம் வந்தது. தச்சம் இங்கே சிஎன்ஜி இந்த பெரிய லெவலில் நாங்கள் அதை யூஸ் பண்ணக்கூடிய இடம் இல்லாதபடியே நாங்கள் பெட்ரோலுக்குரிய சிஸ்டத்தை தான் நாங்கள் உள்ள வானம் தான் இப்போ இதில் வருது. சிஎன்ஜி இங்கே இருக்கக்கூடிய தந்திரம்னா இந்த வானங்களை சிஎன்ஜியும் ரெண்டும் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி வானம் வருங்காலத்தை வரலாம். ஓகே தேங்க்யூ. நீங்கள் பஜாஜ்ன்றதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பஜாஜ் வாகனத்தை பற்றி என்ன மாதிரி நினைக்கிறீங்க? நீங்கள் 99 வாகனம் பஜாஜ் வாகனம் பாவிச்சு கொண்டு இருக்கீங்க, அப்படியே பாவிச்சிருப்பீங்க, தொடர்ந்து ஓடி இருப்பீங்க. நீங்கள் உங்களுடைய அபிப்பிராயம் உங்களுடைய இதுவரை காலம் நீங்கள் என்ன மாதிரி பஜாஜ் வாகனம் ஓடப்போகிற ஃபீலிங் இருந்தது? இன்னொரு கம்பெனியை பற்றி எந்த வயசுக்கு நான் அதை குறையாக சொல்கிறத விரும்பல. இருந்தும் பஜாஜ் வந்து யாழ்ப்பாணத்தை பொறுத்தமட்டில் சாமான் தட்டுப்பாடு இல்லை. இதில் யாராவது டிவிஎஸ் ஆட்டோ வச்சுருந்தா தயவு செய்து மன்னிச்சு கொள்ளுங்க. நான் தகப்பனுக்கு சரி சொல்கிறேன்னு இல்லாமல் டிவிஎஸ் ஆட்டோ எல்லாம் சாமான் விலை தானே. சாமான்கள் யாழ்ப்பாணத்தில் கிடைக்கிறது சில குறிக்கப்பட்ட இடங்களில் தானே இருக்குது. பஜாஜை பொறுத்த மட்டும் சேண்ட் ரோட்லேயோ சுண்ணாத்துலேயோ யாழ்ப்பாணத்துலையோ எங்கே சரி வேண்டக்கூடிய ஒரு இது இருக்குத்தானே. மற்றது திருத்துறதுக்கும் சாதாரணமான ஒரு குறிக்கப்பட்ட கராச்சியில் நாங்கள் செய்து போட்டு போகக்கூடியதாக இருக்குது. சில வாகனங்கள் விலை குறைவாக இருக்கலாம், அது வேறு வேறு சுகங்கள் இருந்தாலும் கட்டாயத்தின் பேரில் ஒரு பிரபலியமான ஒரு கராச்சியில் தானே அதை செய்ய வேணும். என்ன வேணும்? நீங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் இறக்குமதி தடை இருந்தது இலங்கையில். இப்போ 5 வருடங்களுக்கு பிறகு இப்போ யாழ்ப்பாணத்தில் புதிதாக வாகனம் வந்திருக்குது. இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன உங்களுடைய? ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பழைய மாடல்களுக்கு எல்லாம் மண்ணெண்ணெய் விட்டு கூட ஓடின காலங்கள் இருக்குது. அதுகளில் எல்லாத்தையும் தவிர்த்து இப்போ இது ஒரு இளம் பிள்ளைகளோடைய கேம் ஸ்டைலாக வீக்காக ஓடக்கூடியதாகவும் இருக்கும். மற்றொரு வயசான ஆட்களுக்கும் பாவனைக்கு கடும் சுகம், அதாவது லைட்டு பவராக இருக்கிறது உண்டு. 2வது பெரிய கண்ணாடி,
மழை காலத்தில் வைப்பர் நல்ல துப்புரவான இதுகள் முந்தினதெல்லாம் ஆரம்ப காலத்தில் கையால் தான் இதை ஆட்டக்கூடியதாக இருந்தது. அதுகள் எல்லாம் இல்லாமல் இப்போ நீ மாடல்களில் வந்து இப்போ இதழ் வரைக்க நன்றி ஐயா. ஒரு வயசான ஆட்களுக்கு மற்றது ஒரு வருத்தக்காரரை ஏற்றி கொண்டு போனேன். கட்டாயத்தின் பேர்ல ஆட்டோக்காரர் யார் என்ன நினைக்கணுமோ தெரியாது, ஒரு வருத்தக்காரரை ஏற்றுறது கூடுதலாக ஆட்டோக்காரர் தான். அந்த ரீதியில் ஒரு அவசரத்துக்கு ஓடி போயிருக்க இப்படியான புதுசுகளில் போயிருக்க வேலைக்கு கொண்டு போய் அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்குமென்றதை நான் விரும்புகிறேன். நான் என் மனம் சொல்லுது. நன்றி ஐயா. உங்களோட நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? உங்களோட பேர் என்ன? என்னுடைய பேர் கயேந்திரன். நான் கச்சேரிநல்லூர் ரோட் தான் என் சொந்த இடம். இப்போ நாங்கள் மகள் வீட்டை புத்தூரில் இருக்கிறேன். இப்போவும் என்னட்டு ஒரு G நம்பர் ஆட்டோ நிற்குது, வேன் நிற்குது. ஆனால் எனக்கு இதுலேயே ஒரு நல்ல நாள் ஆசை. எனக்கு இந்த பிள்ளைகள் வெண்ணாளில் இருக்கிறபடியா நான் நேற்று ஃபோனில் பார்த்தேன்னா இப்படி 20,25,000 ரூபா பதிவோடு உண்டு. அப்போ அவருக்கும் பாருங்கோ, நாங்கள் வந்து ஒழுங்கு செய்வோம். அப்போ அதில் உழைச்சி தான் நான் எங்களோட பிள்ளைகளை வளர்த்து நான் படிப்பிச்சினான். இப்போ வெளிநாட்டுக்கு போட்டுனோம் உழைச்சி போட்டுனோம்ன்றதுக்காண்டி ஏறி வந்த ஏணியை தள்ளக்கூடாது. ஆட்டோவால் உழைச்சி தான் நாங்கள் ஒரு காலத்தில் வாழ்ந்த நாங்கள். அந்த ரீதியிலே எனக்கு ஒரு ஆசை. அப்போ இன்றைக்கு இதை பார்த்து போட்டோவும் எடுத்துருக்கிறேன். பிள்ளைகள் 2 பேர் இருக்கிறோம். அவைக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்காகவும் ஒரு ஆட்டோ வேணுன்ற ஆசையோடான்னு பார்க்குறேன். என்னட்ட தற்சமயம் ஒரு டவுனேசியம் ஒரு G நம்பர் இன்னைக்கு இருந்தாலும் எனக்கு ஒரு புதுசு ஒரு கொஞ்ச நாளை கண்டாலும் இந்த நம்பர் விரமுன்னம் இந்த மட்டை கட்டி ஓடணுன்ற எனக்கு ஒரு ஆசை. என்ன புதுசாக வேண்டினாண்டு அந்த ரீதியில் நான் இப்போ வந்து போட்டோ எடுத்திருக்கிறேன். நான் பிள்ளைகளோட வேண்டுறதுக்குரிய ஆசையோட நான் வந்திருக்கேன். நன்றி ஐயா. உங்களுடைய இந்த அபிப்பிராயம், நீங்க உங்களுடைய அனுபவத்தை எங்களுடைய பஜாஜ் கஸ்டமர் என்ற அடிப்படையில் நீங்க கடந்த 99ஆம் ஆண்டிலிருந்து நீங்க வாகனம் பாய்ச்சி கொண்டிருக்கீங்க. உங்களுடைய எண்ணங்கள் எங்களுக்கு பதிவிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இவர் எங்களுடைய பஜாஜினுடைய கஸ்டமர் இன்றைக்கு வந்திருக்கிறார். அவங்களுடைய வெளிநாட்டில இருந்து இவர் சொல்லுறாரு என்னன்னு சொன்னா, இவர்களுடைய வருமானம் வந்து உழைச்சது பஜாஜ் வாகனத்துல மட்டுமே தான். அதனால தான் அவங்களோட குழந்தைகள் எல்லாத்தையும் படிக்க வச்சிருக்காரு, வெளிநாட்டுக்கு அனுப்பி. என்னுடைய 4 பிள்ளைகளையும் படிக்க வச்சு 2 பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி இருக்கிறேன். ஒரு பிள்ளை இங்கே இந்த சித்த மருத்துவம் அந்த முறையுதவி புக்கட்டுற அந்த இதில் வேலை செய்கிறார் பொம்பளை பிள்ளை. என்னுடைய மகன் ஆட்டோ மெக்கானிக் தான் வேலை செய்கிறார். சவுதியில் தச்சு வேலை செய்து போட்டு வந்து ஆட்டோ மெக்கானிக் வேலை தான் செய்கிறார். ஆனால் என்னதான் இருந்தாலும் என்னை பொறுத்த மட்டும் ஒரு காலத்தில் எங்களுக்கு இந்த 4 பிள்ளைகளையும் இந்த குடும்பத்தை சோறு போட்டதுன்னு சொன்னால் இந்த ஆட்டோ தான். நான் மினி பஸ் வச்சுருந்துருக்கேன், லொரி வச்சுருந்துருக்கிறேன், டிராக்டர் வச்சுருந்துருக்கிறேன். ஆனால் இதில் உழைச்சி நான் கடைசி நேரத்தில் அந்த இதில் நான் உழைச்சி இந்த பிள்ளைகளையும் பார்த்து இதன்றதை எனக்கு இப்போவும் அந்த ஆட்டோவில் ஒரு ரொம்ப விரும்பத்தக்கது. வேன் 2 கூட நாங்கள் ஆட்டோவெல்லாம் போகிறோம். எங்களுக்கு இது ரொம்ப விருப்பம். நான் அந்த விருப்பத்தின் மத்தியில் தான் பிள்ளைகளோட நேற்று ஃபோனில் பார்த்து நான் இறக்குமதி செய்யப்பட்ட இப்படி வந்துட்டுதுன்னு சொன்னாப்புல. அப்போ இன்றைக்கு ஒருக்கா பார்த்துடுங்கோ போய் விசாரிங்கன்னு சொன்னாப்பெல்லாம் நான் வந்தேன். நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி. உங்களுடைய அபிப்பிராயம், உங்களுடைய எண்ணங்களை எங்களுக்கு பதிவிட்டதுக்காக. இதுவரை நேரமும் எங்களுக்கு பஜாஜ் சம்பந்தம் நீங்கள் அறிவித்திருந்தீங்க. இந்த கஸ்டமர் எங்களுடைய பஜாஜினுடைய பழைய கஸ்டமர். அதனால் இவர் வாகனம் ஒன்று எடுக்கிறது தயாரிக்கிற அவருடைய கதைக்க வேண்டும் என்று சொல்லியிருந்த பஜாஜ் வாகன சம்பந்தம் அவருடைய எண்ணங்களை அவருடைய அனுபவத்தை பகிர வேண்டும் என்று எங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கும் எங்களுடைய கம்பெனிக்கும் அவருக்கு நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி. இந்த முச்சக்கர வண்டி தொடர்பான காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகின்றேன். எனவே ஜாலி ரூஜன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க மற்றும் உங்க கருத்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.